படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா 5 பேரை வந்து பேக்ட்ராப் வச்சே படம் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு வீடு ஃபுல்லா யாருன்னு கேட்டீங்கன்னா தர்ஷனும் அவருடைய ஃப்ரெண்டு வந்து கேபி தீனா, ஆர்ஷா ஹீரோயின், இவங்க 3 பேரும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வினோத்தினியும் காளி வெங்கட்டும் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரை வச்சே கதையை நகர்த்திட்டு போறாங்க. எப்படி நகர்த்த போறாங்க பார்த்தா உண்மையிலே சொல்றேன், எந்த போருமே அடிக்கல. ஆனாலும் வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சீனுமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு ரகமா முடிஞ்சிச்சு. ஓகே, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில ஸ்பெஷல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியாது. இன்டர்வல் போர்ஷன் வந்து நல்லாவே பண்ணி ஒரு பரபரப்பு ஏற்றிட்டாங்க. ஓகேடா, இன்டர்வல் வந்து நல்லா முடிச்சிட்டாங்க, படம் ஓகே ரகமா போயிடுச்சுடா. ஒரு மாதிரியா ஸ்லோ டவுன் ஆச்சு, ஆனா படம் வந்து ஓகே ரகமா போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்டர்வலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை. அதாவது ஆங்கில படங்கள் நிறைய பார்த்துட்டு அதுல இன்ஸ்பயர் ஆகி பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த கதை. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவா புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா இவங்க எப்படியாவது மக்களுக்கு புரிய வச்சணுங்கிற மாதிரியே அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அதுல வந்து சில கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் இழந்திருப்போம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் வந்து திரும்ப வந்தா எப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யோசிக்க வச்சாங்க. ஸோ அதை வந்து இந்த படத்துடைய சக்சஸ் சொல்லலாம்.